விஜய் பார்வதி திவாகர் இவங்க 2 பேருமே இணை பிரியாத அண்ணன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் நாங்க கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேல யாருமே போக கூடாது அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு வில்லித்தனம் விஜய் பார்வதிட்டே இருக்கும். எப்போதுமே திவாகர் கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஆனா என்னைக்கு நீ பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சண்டை வந்திருக்கு. சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு தரமான சம்பவத்தை விஜய் பார்வதி பண்ணிட்டாங்க. அண்ணனும் கெஞ்சிராப்புல நீ சொல்றதானமா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாப்புல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரை சாத்துன்னு சாத்திட்டாங்க. திவாகர் அவ்வளவுதான், இது வரைக்கும் அண்ணன் தங்கச்சி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட் இருந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கலவரம் புகுந்துச்சு. ஆக மொத்தத்துல அது ஜூஸ் டாஸ்க் கிடையாது, இது ஒரு விஷம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஜூஸ்ல தான் விஷம் வச்சிருக்காப்புல. இதேதான் கலையரசனும் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் யார் யாரெல்லாம் அமைதியா இருந்தாங்களோ, யார் யாரெல்லாம் அண்ணன் தங்கச்சியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் பிரிஞ்சிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இது ஜூஸ் டாஸ்க் இல்ல, இது ஒரு விஷம் டாஸ்க் அப்படிங்கிறது